தான் வச்சார். மூணாவது படை வீடு என்ன? பழனி. ஓ பழனி படை வீடா? அப்புறம் பழனி படை வீடு இல்லையா? முருகன் எல்லாரும் சொல்றாங்களா இல்லையா? எல்லாரும் சொல்றாங்கன்னா நம்மளும் சொல்றதா? அப்ப மத்தவங்களுக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? நீங்க சொல்ற மாதிரி பழனியிலே முருகனுடைய மூன்றாவது படை வீடு உண்மையாவே 6 படை வீட்டில் எதுன்னு கேட்டீங்கன்னா நேரா பழனி போங்க. போய் மேல முருகனை போகரால் செய்யப்பட்ட முருகனை நல்லபடியாக கும்பிட்டுவாங்க, தப்பு இல்லை. ஆனா படை வீடு எது? மற்ற படை வீட்டுல எனக்கு பிரச்சனை இல்லை. முருகன் மூணாவது படை வீடு பழனி. ஆமா அப்படிதான் சொல்றாங்க. அப்படிதான் சொல்றாங்க. நீ என்ன சொல்ற? அடுத்தவங்க சொல்றத பத்தி பேசக்கூடாது. குழந்தையாக காட்சி தரக்கூடிய படை வீட்டுகளிலே ஒன்று எது அப்படின்னா மேலே போகரால் செய்யப்பட்ட பழனி முருகன். அவர் படை வீடு கிடையாது. கீழே இருக்கக்கூடிய வீடு கட்டி கொண்டு வர அப்படி இலைப்பாறுவதற்காக கீழே வைக்கும் போது அதுல ஒரு சின்ன பையன் ஏறி விளையாடுறா. வேர்ல விளையாடுறவனுக்கும் இடுமனுக்கு சண்டை வருது. சண்டையிலே இடுமன் தோற்கடிக்கப்பட்ட படை வீடு. முருகனுக்கு 6 படை வீடு என்னென்ன? திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனிமலை, சுவாமிமலை, திருத்தணிகை, பழமுதிர்ச்சோலை. இந்த படை வீடுகளை வகுத்தவர் யாருன்னா திருமுருகாற்று படையை இயற்றிய நற்கீரர். நற்கீரர் தான் இந்த படை வீடுகளை வகுக்கிறார். ஆமா. அதுல குறிப்பா பாருங்க, எந்த படை வீட்டை கொண்டு முதல் படை வீட வச்சாரு? திருப்பரங்குன்றத்தை. இரண்டாவது படை வீடா என்ன வச்சாரு? திருச்செந்தூர். கல்யாணம் நடந்த படை வீட்டை முதல்ல வச்சார். அந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு அடிப்படை காரணமா இருந்த திருச்செந்தூர் இரண்டாவது இடத்துல தான் வச்சார். மூணாவது படை வீடு என்ன? பழனி. ஓ பழனி படை வீடா? அப்புறம் பழனி படை வீடு இல்லையா? முருகனுடைய 6 படை வீட்டுல பழனி இருக்கா? கேட்டுங்க இந்த கொடுமையா. எங்க பழனி படை வீடு இல்லையா? சரி நீங்க சொல்றீங்க. சரி இப்ப 6 படை வீட்டுக்கு போறாங்க எல்லாருமே. பழனி போறான், என்ன சொல்லி போறான்? முருகனுடைய படை வீடுன்னு சொல்லி தானே போறான். அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க. முருகனுக்கு 6 படை வீடு. நீங்க சொன்னீங்க திருப்பரங்குன்றம். ஏங்க உலகத்துல நீங்க எந்த முருகன் கோயிலனாலும் எழுதி பாருங்க, எந்த இடத்துலனாலும் பாருங்க, என்ன எழுதி போட்டிருக்காங்க? திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனிமலை, சுவாமிமலை, அப்படித்தானே வரிசை. பழமுதிர்ச்சோலை. மத்த படை வீட்டுல எனக்கு பிரச்சனை இல்லை. முருகன் மூணாவது படை வீடு பழனி. ஆமா அப்படிதான் சொல்றாங்க. அப்படிதான் சொல்றாங்க. நீ என்ன சொல்ற? அடுத்தவங்க சொல்றத பத்தி பேசக்கூடாது. உலகமே சொல்றது, உலகமே ஒத்துக்கிறது பழனி தானே படை வீடு. பழனிங்கிறது என்ன? அந்த ஊரு. ஆமா பழனிங்கிறது ஊர் தானே. ஆமாங்க. பழத்திற்காக கோச்சுக்கிட்டு போய் முருகன் நின்ன இடம் பழனி. ஞான பழமே. நீ என்னம்மா உன்னை உயரவா வச்சிருந்தேன், இவ்வளவுதான் ஒரு லட்சணங்கிற மாதிரி காட்டி சிவரஞ்சனி என்னையோட பேசி ஒரே வாரத்தில் முடிஞ்சு வச்சு வரங்க. என்னண்டு பழனி முருகனுடைய 6 படை வீட்டுல வராது. எல்லாரும் சொல்றாங்களா இல்லையா? எல்லாரும் சொல்றாங்கன்னா நம்மளும் சொல்றதா? அப்ப மத்தவங்களுக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? ஏங்க உலகமே ஒப்புக்கிட்ட ஒரு விஷயம் நான் சொல்லி அது இல்லைன்னு ஆகுமா? நான் ஏத்துக்கல அப்படின்னா உண்மைதான். பழனி படை வீடு கிடையாது. மூன்றாவது படை வீடா பழனின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். பழனின்ற ஊரை வேணா நம்ம ஏத்துக்கலாம். பழனிங்கிறது ஊர் பேரு. பழனின்றது ஊர் பேரு. ஞான பழமே. நீ உனக்கு எதற்கு முன்னப்ப நீயே ஒரு பழம் தாண்டா. பழம் நீ என்பதான் பழனியானது. எடுத்தோடனே உங்க விவரத்தை ஆரம்பிக்கிறீங்களோ? இது நல்ல விவரமா இருக்கு. வளவலன்னு பேசக்கூடாது. உங்க விவரம் என்னன்னு தெரியல. நீங்க கேக்குறது சரிதான், விஷயம் சரிதான். பழனி என்பது உலகமே சொல்லும் படை வீடு. ஆனா முருகன் படை வீடு பழனியா? மூன்றாவது படை வீடாக கருதக்கூடியது பழனியா அப்படின்னா பழனின்ற ஊரு. பழனி மலை கிடையாது. ஏன்னா பழனி மலை என்பது இடும்பன் என்று சொல்லக்கூடிய ஒருவனாலே அகத்தியருடைய சீடே என்ன பண்ண சிவகிரி சக்திகிரின்னு 2 கிரியை கொண்டு வந்தார். அதை கொண்டு வந்து காவடி கட்டி கொண்டு வர அப்படி இலைப்பாறுவதற்காக கீழே வைக்கும் போது அதுல ஒரு சின்ன பையன் ஏறி விளையாடுறா. வேர்ல விளையாடுறவனுக்கும் இடுமனுக்கு சண்டை வருது. சண்டையிலே இடுமன் தோற்கடிக்கப்பட்டான். அப்ப இடுமனுடைய மனைவியாகப்பட்ட இடும்பி என்னுடைய கணவருக்கு இவ்விடத்திலே ஒரு பெருமை அளிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. பிறகு அதற்கு காலத்துக்கு பிறகு வந்தவர் போகர் என்று சொல்லக்கூடிய சித்தர். அந்த சித்தரால் மிக கொடிய விஷங்களான நவபாசானங்களால் செய்யப்பட்ட முருகன் தோன்றினார். போகருடைய ஜீவ சமாதி அங்க இருக்கு. அங்க இருக்கக்கூடிய நெல்லி மரம் அதுதான் அங்க ஸ்தல விருட்சகம். இது வேற இருங்க. இது பழனி மலையில இருக்க முருகனுடைய வரலாறு. பழனி முருகே வந்த வரலாறு இரு. ஐயா முருக இடுமன் கேட்கிறாரு, இடுமனுடைய மனைவி கேட்கிற என்னுடைய கணவனுக்கு ஏதாவது சிறப்புங்க. அப்பதான் எல்லா பேரும் என்ன சொல்றாங்க? எல்லா பேரும் என்னை நாடி வர்ற காவடி எடுத்து வர்ற பக்தர்கள் எல்லாம் முதல்ல உன்னையே தரிசிச்சுட்டேன், அதுக்கப்புறம் என்னைய தரிசிக்கணும்னு இடுமனுக்கு ஒரு பெருமை சேர்த்தார். இது மலையில இருக்காரே அவர் 5000 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச போகர்ங்கிற சித்தர் செஞ்ச முருகன். ஆமா. அப்புறம் அதை எப்படி 3வது படை வீட்டுல உண்டான்னு சேர்த்தீங்க நீங்க? அப்ப பழனிங்கிற ஊர்ல அந்த பழனி மலை தான் 3வது படை வீடு. பழனியில் இருக்கக்கூடிய போகரால் செய்யப்பட்ட நவபாசான முருகன் வந்த கதை இந்த கதை. ஆனா நீங்க சொல்ற மாதிரி பழனியிலே முருகனுடைய 3வது படை வீடு உண்மையாவே 6 படை வீட்டுல எதுன்னு கேட்டீங்கன்னா நேரா பழனி போங்க.
போய் மேலே முருகனை போகரால் செய்யப்பட்ட முருகனை நல்லபடியாக கும்பிட்டுவாங்க, தப்பு இல்லை. ஆனால் படை வீடு எதுன்னு கேட்டிங்கன்னா கீழே இருக்கு இல்லையா, திரு ஆவினன் குடி. அந்த திரு ஆவினன் குடி தான் படை வீடு. ஏன்னா திருநா மகாலட்சுமி, ஆனா காமதேனு, வினன்னா சூரியன், கூனா பூமி, டீனா அக்கினி, இத்தனை பேரும் கும்பிட்டு அருள் பெற்று பழத்திற்காக முருகன் கோபித்து இன்றைக்கும் குழந்தையாக காட்சி தரக்கூடிய படை வீட்டுகளிலே ஒன்று எது அப்படின்னா மேலே போகரால் செய்யப்பட்ட பழனி முருகன். அவர் படை வீடு கிடையாது, கீழே இருக்கக்கூடிய திரு ஆவினன் குடி என்று சொல்லக்கூடிய அதுதான் படை வீடு. சரிதானா? சில பேர்கிட்ட கேட்டா பழனிலே நிப்பாங்க. பழனி மலை மேல இருக்க முருகனுடைய சிலையை செஞ்சவர் போகிற அது வேற வரலாறு, வேற கதை. படை வீடு உருவாக காரணம் திருஆவினன் குடி தானே. நீங்களே கொஞ்ச நேரம் அப்படித்தானே யோசிச்சீங்க? அப்படி யோசிக்கலாம் இல்ல, நான் சொல்றதுக்கு நீங்க ஆமான் இருந்தீங்கன்னா முடிச்சு விட்டுருப்பேன். அப்ப என்ன நீங்க சோதிக்கிறீங்க? ஆமா, நீங்க என்ன உங்களை எப்படி வச்சிருந்தேன் இந்த ஒரே வார்த்தையில முடிச்சு. சரி முருகப்பா